வெல்கம் பேக் காய்ஸ். வேறு சுசுக்கியில் சோஷியல் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க. பசங்க எல்லாம் ஒன்றா கிளம்பி போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஷியல் சர்வீஸ் கிளம்பியாச்சு. எங்கே போகிறீங்க? ஒரு 5 பேராக பிரித்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 5-6 செட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம். அதனால் சுசுகி கம்பெனி போகிறோம். அதனால் எங்களை எல்லாரும் காரில் கூப்பிட்டு போகிறாங்க. தேங்க்யூ. ஓகே ஓடுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே பொருட்களான்னு போனோம். ஆனால் இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காருக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்தா கம்பெனிக்குள்ளேயே சோஷியல் சர்வீஸ் பண்ணுற நிலைமை இருக்கும். ஒரு காருக்கு ஆசைப்பட்டோம். காருன்னு கூப்பிட்டு போவாங்க நினச்சோமா என்ன, நம்ம டப்புன்னு காரில் ஏறுங்கன்னு சொல்லிட்டோம். அவ்வளோதான், நம்மளும் ஏற வேண்டியதான். என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா எங்கள் கூட எந்த பொண்ணு வந்தாலும் ஏதோ ஒரு பெரிய கொடுமை. இந்த கார் ஓட்டுற ஆயா மட்டும் தான் இருக்குது. அதுவும் எங்களை எடுத்து விட்டு போயிடும். பக்கத்தில் ஒரு பெருசு உட்காந்துருக்கு. அது உங்களுக்கு அப்புறமா வீடியோவில் காமிக்கிறேன். ஆனால் அந்த ஆயாவுக்கும் ஆசைப்பட்டு என் மச்சான் ஒருத்தர் முன்சீட்டில் போயிருக்காங்க. கண்ணாடி முன்னாடி க்ளவுஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. இறங்கினோடனே காலிலேருந்து அப்படி குப்பு அதை எடுக்க ஆரம்பிச்சிருவான். என்ன பங்கு குப்பை பொறுக்கிற தேவையான பொருள் எல்லாத்தையுமே என் கால் வச்சுருக்காங்க. ஆமாம், பேக்லேருந்து எல்லாத்தையும் போட்டுறாங்க. க்ளவுஸு, கண்ணாடி, ஒரு குறை, வாட்சு, கவரு, நண்டு பிடிக்கிற குச்சி. அது பேர் என்ன? நண்டு பிடிக்கிற குச்சி. பார்த்தீங்கன்னா இந்த கீழே இங்கே ப்ரெஸ் பண்ணால் இங்கே பிடிச்சிக்கும். அவ்வளோதான். நம்ம கையால் எடுக்க தேவையில்ல. நண்டு பிடிக்கிற குச்சி வச்சு பிடிச்சாலே போதும். பிடிச்சி கவரில் எடுத்து போட்டால் போதும். எடுத்துகிட்டு வந்தாச்சு கம்பெனிக்கிட்ட. ஸ்ட்ரைட்டாக போனால் கம்பெனி மொத்தம் 3 காரில் ஏற்றிட்டு வராங்க. பஸ்ஸில் போகிறது நம்ம பசங்க தான் போகிறாங்க. நம்ம பசங்க அருள் மாதிரி 2-3 கூட்டம் போயிட்டுருக்கு. பின்னாடி ஒரு கார் வருது. அதாவது நாங்கள் வளர்க்குற மாதிரி அவன் கேங் லீடர் மாரி. அப்படி தான் இல்லை, கேங் லீடரும் இல்லை. கேங் லீடரும் பையெல்லாம் எடுத்து தான் வந்துருக்காரு. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். வர ஆள் தான் பார்க்க பாடியாக இருக்கும். ஆனால் இந்த மனசு பாருங்க. இவ்வளோ நேரம் பேசிட்டு வரோம். ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிறாரா? அப்படியே மதியம் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. ஒரு வேலையை மும்முரமாக இறங்கிட்டாரு. அவ்வளோதான், வந்தாச்சு கம்பெனிக்கு. கம்பெனி சுற்றி தான் சொன்னேன். அவ்வளோதான், வெளியில் இறக்கிட்டு போய் போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், கையில் பைய கொடுத்துட்டாங்க. நரேஷு, அருளே, மேலும் ஒரு அடி. அப்போனா அங்கே பின்னாடி அவ்வளோ குப்பை கிடக்குது மச்சி. சுசுக்கிக்காக மேலும் ஒரு அடி. மீண்டும் அந்த டைலாக் சொல்ல முடியுமா? சொல்ல வச்சு. முன்னாள் அவ்வளோதான். சோஷியல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் இதான் தேல் பிடிக்கிற குச்சி. இது பேர் தேல் பிடிக்கிற குச்சி. அது அழுத்து தேல் பிடிக்கிறது பார்த்தீங்களா இல்லையா? தேல் பிடிக்கிற குச்சி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு 1/2 அளவு ஃபுல்லாக ஆகிட்டு. வச்சு நானும் தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். 110 கவர் எடுக்கணும்னு நாங்கள் சபதம் எடுத்திருக்கோம். ஆனால் ஒரு கவர் எடுக்கவே எங்களால் முடியல. ரொம்ப திணறோம். ஒரு கேங் குப்பை கிடைக்க மாட்டேங்குது. அதான் எங்கள் பெரிய பிரச்சனை. ஒரு கேங் என்னென்னா, சிகரெட்டு ஆல்ரெடி அடிச்சு போட்டு அந்த ஸ்பான்ச்லாம் இருக்குல்ல, எல்லாம் அதை எடுத்துருக்காங்க. ஒரு 10 மூட்டை ஃபுல்லாக சிகரெட் இது எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு கூட்டாளி அங்கே போயிருக்கணும். கொப்பாளிட்டு இருக்காரு.
ஆ இங்கே பாருங்க எவ்வளோ சிகரெட் எவ்வளோ போய் பங்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 இருக்கும் போல், 2000 மேலே இருக்கும் போல நமக்கு, லட்சக்கணக்கில் இருக்குது. முறமே இல்லாமல் கூட்டுவது, கையில் க்ளோஸை போட்டு பரட்டிட்டு இருக்காரு. ஏன்னா ஊரில் ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தே என்ன இதே நீ எடுக்க மாப்பிள்ள அள்ளி போடுறாரு. அவ்வளோதான், நீ அப்படிதான் வச்சனா எடுத்து போட்டு போயிட்டே இருப்பான். இவ்வளோ எவ்வளோ குப்பை இருந்து தெரியுமா? 50 ஃபாரின் பாட்டில் நிறையா இருந்துச்சு. யாரு அதான் அப்படியே போயிட்டு லிட்டில் போட்டு எதோ வாங்கி சாப்பிட்டு அங்கே போயிட்டு இருக்கோம் நேரா. குப்பை தான் இருக்காது, அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் எடுங்க. அது உள்ள போய் தனித்தனியா பொறுக்கிட்டு இருக்க முடியாதுடா, அதெல்லாம் வெளில தள்ளி விட்டு பொறுக்கிக்கலாம்னு விட்டேன். ஓகே எவனும் கிடையாது, நம்ம தான் புரியுதா, நம்ம தான். உங்கள்கிட்ட உள்ள தேல் தாங்க, தேல் குச்சி. அந்த குச்சி எதுக்குடா அது? ஒரு மட்டும் எடுக்கிறதுக்குள்ள உயிர் போகுறாது. பங்கு உன்ட்ட தேல் குச்சி இல்லை பங்கு, ஏன்டா டே அது திரும்பி கொடுக்கணும்டா. பாதி விட்ற முன்னு கொடுக்க முடியாம அப்படியே விட்டு போயிட்டான். இப்போ அதை நான் பொறுக்கணும் திரும்ப. அதான் தட்ஸ் இந்தியா காய்க்கும் ஹங்கேரியன் காய்க்கும் இதான் வித்தியாசம். அது இல்லை மாப்பிள்ள, பைய யாருன்னு ஒப்புறாங்கிற பேர் தான். பையன் ஒப்புனா என்ன? பையன் ஒப்பிடும், நீங்களாம் நம்பலாம். மக்களே அங்கே குப்பை போயிட்டு இருக்கிறோம். மக்களே குப்பை போட்டுன்னு சொல்லாதீங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணுறோம். மக்களுக்கு சார்பில் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு வந்து சோசியல் சர்வீஸ் பிடிக்கும்னு சொல்லி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே. I take 2 cigarettes, that's okay. 2 cigarette வச்சு என்ன ப்ரோ பண்றது? இருக்கா உள்ள இருக்கா? வாணி ப்ரோ only 500 கட்டு அட காட்றா அது, காட்றா. ஏய் இருக்குடா இது இதுரா ஈ ஸ்மோக்டா. ஓ என்ன ஸ்மோக்கா இருந்தா குடியா சாவ மாட்டேன். எலக்ட்ரிக் ஸ்மோக் தானே. தொரபாண்டி ப்ரோ ஒரு ரோல் ஃபுல் பண்ணிட்டீங்க போல. ரயில்வே ட்ராக்ல தான் இது பண்ணிருக்கோம், நம்ம ஊரில் இதெல்லாம் பண்ணியிருப்போம்மா, ஹங்கேரியில் பண்ணுறோம். ஏன் ப்ரோ பண்ணாலும் நம்ம இங்கே வாழ்கிறோம். அது சரி, ஒரு வாரத்தை சொன்னாலும் நச்சுன்னு சொன்னீங்க ப்ரோ. மச்சி என்ன மச்சி பண்ணுறா? ரெடி ஒரு கவர் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்டு மச்சோட க்ளவுஸ் தான் கொஞ்சம் நாஸ்தி ஆகிடுச்சு. பாருங்க ப்ரோ ரொம்ப கலீஸியாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வந்து இறங்கிட்டோன்னா அதில் எதுவுமே பார்க்கக்கூடாது. அதுக்கே 2 க்ளவுஸ் போடுறாரு. ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளூ கலர் க்ளவுஸ் ஒன்று போட்டிருக்காரு. அடுத்து அது மேலே ஒரு க்ளவுஸு. அதில் நாங்கள் ஒரு இது ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கவர். இதெல்லாம் நம்மளோட உழைப்பு எவ்வளோ போட்டுருக்கோம் பாருங்கள். நம்ம கூட அந்த பசங்க இன்னும் ஒரு கவர் ஃபில் பண்ணல, ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வா போகலாம், வச்சு அதை எடுத்துருவா. எங்கள் கேங்கில் வந்து ஒரு 8 பேர். எங்களோட கேங் லீடர் வந்து, குரூப் லீடர் வந்து இவர் தான், இந்த கண்ணாடி போட்டிருக்கால இவர் ஹங்கேரியன். ப்ரோ துரபாண்டி ப்ரோ டயர் அங்கே ஓட்டிட்டு போகிற? க்ளீன் பண்ண தான் சொன்னாங்க, டயருக்கு 10,000 ஃபாரின் வரும்னு நினைக்கிறேன். 10,000 ஃபாரின் வருமா ப்ரோ? நிறைய பஞ்சர் இருக்கும் ப்ரோ டியூப்லெஸ்ஸில். ஃபேஸ்புக்கில் வந்து செகண்ட் ஹேண்ட் சேல் பண்ணுங்க. OLXல போட்டுடலாமா? மார்க்கெட் பிளேஸில் போட்டுருவோமா? அப்போ எடுத்துடா ப்ரோ, அது கையில் எடுத்துகிட்டு போறியே. மச்சி டஸ்ட் உனக்கு மூக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீனா ஏன் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் போட்டிருக்க? வேற வழி இல்லடா, டஸ்ட் அலர்ஜி இருக்கு ப்ரோ. பட்ஸ் எடுக்கிறதுடா சாவடிக்கிறாடுடா. உனக்கு என்னப்பா, நீ காதில் ஹெட்ஃபோன் போட்டு நீ பேசிட்டே நீ வேலை பார்க்குற. வேற வழி இல்லைங்க, உனக்கு தான் வேற லெவலு. நாங்கள் அப்படியா அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்ல. ரைட்டு பங்க அந்த கண்ணாடி போட்டு பங்க, அதான் உனக்கு கெத்து. கண்ணாடி போடாமல் இருக்கு, கண்ணாடி போட்டுறது தான் கெத்து. வி ஆர் ஃபாரினர்ஸ். கழுத்தில் 2 தேல் பிடிக்கிறியா? கண்டுபிடிக்கிறாராம் கையில் கொக்கை போட்டு விட்டுட்டு. கை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாத்துக்குன்னா வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லு? அப்படியே திரும்ப வேற
கழுத்து பிடிக்க யூஸ் பண்ணலாம். ஏய் அது குப்பை தான் பிடிச்சி கழுத்துல வைக்கிறியா? சிகரெட் தான் பிடிச்சி குப்பை ஒர்க் வந்தமா எதுக்கும் தெரியல. ஆனால் ஜாலியாக ஊரை சுற்றி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வந்தோம். ஸ்நாக்ஸு, வாட்ரு, காஃபி, ஃப்ரூட்ஸு எல்லாம் கொடுத்தாங்க. ஓசியில் ஒரு 10 ஆப்பிள் எடுத்து அந்த போட்டேன். குச்சி தெல் பிடிக்கிற குச்சி எது கொடுத்தா அவர் டயர் ஓட்டிட்டு இன்னொருத்தர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துகிட்டு வராரு. அங்கேருந்து டிஷ்ஷு வெயிட்டாக இருக்கா அப்புறம் ரொம்ப பங்கு எங்கே பங்கு? நம்ம நடந்து போனால் அப்படியே கார் தான் நிற்கணும். நிற்கலைன்னா அவ்வளோதான். லிடில் இங்கே தான் இருக்குது. பாட்கிட்ரு லிடில். அப்புறம் சோஷியல் சர்வீஸ் பற்றி நீ என்ன அப்புறம் சொல்ல வர? சுசுகி இப்படி பண்ணுறது தனி மனிதனோட ஒவ்வொருத்தனோட கடமை பாரு. என்வரான்மெண்ட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். பட் ஹங்கேரியன்ஸ் கம்மியாக இருக்காங்க. இந்தியன்ஸ் பீப்புள்ஸாக நிறைய பேர் வந்திருக்கோம். நம்ம அவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கோம். ஆமாப்பா, என்னாச்சுன்னா அங்கே எனக்கு வந்திருக்காங்க. மொத்தம் 5 ஜோனு, 5 டீமாக புரிஞ்சுருக்காங்கப்பா. நம்ம டீம் இந்தியன்ஸ் வந்திருக்காங்க, மற்ற டீம்ஸும் இந்தியன்ஸ் இருக்காங்க. இதனால நம்ம பசங்க இந்த சோஷியல் சர்வீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஊரை சுத்தத்தும் பிடிக்கும். அதான்ப்பா கொஞ்சம் வண்டி வருது ஒதுங்க வைப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சோஷியல் சர்வீஸ் பற்றி? என்ன சொல்ல வரீங்க? சுசுகி இது பண்ணுறது வயிறும் நிறைஞ்சிச்சு, பேகும் நிறைஞ்சிச்சு. வயிறு நிறையிற அளவுக்கு என்ன கொடுத்தாங்க? ஆப்பிள் பைய ஃபுல்லாக கட்டிட்டு வந்த ஒரு வாரத்துக்கான ஆப்பிள். 1 கிலோ ஆப்பிள், அப்புறம் 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ வாழைப்பழம், பேரிக்காய், அது இல்லாமல் கேப்பச்சினோ, அது இல்லாமல் பன்னு, சம்சா, இந்த ஊரில் உள்ள எல்லாம் பப்ஸு. வயிறு வாழைப்பழம் விட்டுங்க பாருங்க. கார்போஹைட்ரேட் ஃபுல் எனர்ஜி அதுதான் நம்ம கொடுக்குது. மச்சி நீ சாட்டிஃபைடா மச்சி குப்பை பொறுக்கிறதுல? பங்கு நீனு பங்கு இவர் பாரு சிகரெட் தான் எடுத்து வச்சிருக்காரு. அப்படியே கையில் வச்சுட்டாரு வீடியோ காமி. அவ்வளோதான். இவர் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காரு. இவர் ஃபுல்லாக கண்ணாடி பாக்ஸ், எல்லாம் கண்ணாடி. லைட்டாக பசிச்சுது. அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு செரி பழம் தான் இருக்குது மச்சி. அது இலையோட வந்துச்சு மச்சி. அப்படியே பசிச்சுது. இங்கே தான் எங்கள் எல்லா இடத்துலையுமே செரி பழம், அப்படியே செரி பழம், பிளாக்பெரி எல்லாம் அப்படியே இருக்கும். சரி எனக்கு ஒன்று வச்சு மச்சி கிளையோட பிடிச்சிருந்தியா? க்ளோஸ் போட்டுருந்தல. தரமாக இருக்கு. நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ? நல்லா இருக்கா? சரி படம் நல்லா இருக்கு. அச்சாரே பாருங்க குப்பை தான் பொறுக்கிறாரு. வெறும் எங்களை வந்து இன்டர்வியூ எடுத்தாள் மச்சி. நரேஷ், சுசுகி இப்படி ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது அதை பற்றி என்ன நினைக்கிற? சொல்லு. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு இதுலேயே முடிச்சிட்டான். எத்தனை கவர் மச்சி ஃபில் பண்ணியிருக்க நீ? 3வது பேக்கா? ரொம்ப சின்சியரிட்டியாக இருக்க. ஒர்க்லேயும் சின்சியரிட்டியாக இருக்க, சர்வீஸ்லையும் சின்சியரிட்டியாக இருக்க. கில்லிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்படியே கம்பெனி சுற்றி வரணும். கம்பெனிக்கு பேக் சைடு வந்துட்டோம். கார் ஸ்டோரேஜ் ஏரியா அது ஃபுல்லாக. டாப் மேனேஜ்மெண்ட்டு. ஆனால் அவர் எப்படி இருக்கார் பாருங்க. நம்ம ஊரில் தான் இதுமாரி ஏதாவது பண்ணுவாங்களா? யோசிக்க மாட்டாங்க. இங்கே உள்ளவங்க தான் யோசிக்க மாட்டாங்க, வேலை செய்வாங்க. என்ன வச்சு சண்டை? எப்பவுமே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும் தானே? அந்த வீல் எடுத்து போடு, இதில் போடு, அவ்வளோதான். நீ வேலையே பார்க்கலையா? அப்படியே ஓரமாக நிற்கிறையா? ஆனால் அவங்க பார்த்தாங்கன்னா 2 இது டக்குன்னு எடுத்து உள்ளே போகிற மாதிரி பார்க்குறேன். ஒரு சோஷியல் சர்வீஸ்னு இறங்கிட்டானா ஃபுல்லாக இறங்கி வேலை பார்க்கணும். மனுஷனை பாரு, வயசாகிடுச்சு. அவர் எவ்வளோ புல்லு கில்லு தான் அள்ளி போட்டுருக்காரு. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல. நீ இந்த வீடியோ எடுக்கும்போது கேமராவில் லைட்டாக இந்த இது போட்டுடுற, வீலை தூக்கி காட்டுற. அப்பல ரொம்ப சின்சியரிட்டியாக இருக்கான் அப்பல. நீ
நாட்டுக்காக நற்பணியை தொடங்கினாரே. நாட்டுக்காக உண்டு. இதானா ஹங்கேரியே தாய்நாடு இந்தியா ஆச்சு. இவன் ஆல்ரெடி சேவ் தான் பண்ணிட்டு ஹங்கேரியன் மாரி தான் இருக்கான். எனக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்கல, ஊதியம் கொடுக்கல. ஆ இந்த நாடு அதனால சோறு போடுறது குப்பையில் கிட்ட சிகரெட் தேடிடுச்சு. ஒரு வாரத்துக்கு ஆப்பிளே ஒரு எடுத்து பேக்கில் வச்சிருக்காரு பாருங்க. அது சொந்த இடே தான் நடக்கிறாரு விக்கி ப்ரோ. நாடு கீழே இருக்கு. நீ நற்பணி பண்ற, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பெருசெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடாது. சிறிதா இருந்தாலும் அதுவும் குப்பை தான், சரியா? அதையும் நாட்டுக்காக நல்லது பண்றதுக்காக எடுக்கணும். எனக்காக இது உடவணும். சின்னதை ஒரு மேலே ஃபோக்கஸ் போக மாட்டேங்குது. சின்னதையும் பாருங்க. கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஃபேன். பசங்களும் உள்ளே உட்காந்துருக்காங்க. அதான் சுசிக்கு சுற்றி ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வந்தாச்சு. எல்லாம் காரில் போயிட்டு இருக்கோம். கம்மியாக இருக்குது. ஒரு ஈவெண்ட்டை நல்லபடியாக முடிச்சிட்டோம். சோஷியல் சர்வீஸ் கம்ப்ளீட். அதுதான் முடிஞ்சிச்சு. திரும்பி சுசிக்கு அரேனே வந்தாச்சு. ஃபினிஷ் கம்ப்ளீட். ஒரு வழியாக முடிச்சிட்டோம். கம்ப்ளீட். நெக்ஸ்ட் லஞ்சு. அதுக்கு தான் ஃபீவராக வெயிட்டிங்கு. அதுக்கெல்லாம் தீவிரமாக நடந்து போயிட்டு இருக்கோம். பர்கர் கொடுக்க போகிறாங்களா, சாண்ட்விச் கொடுக்க போகிறாங்களான்னு தான் தெரில. தக்காளி கண்ணாடி வந்துச்சியா? ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். பாலாஜி ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி சோஷியல் சர்வீஸ் அங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிச்சாச்சு. எல்லாம் நிறைய சாப்பாடு வாங்குறது பேக் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான் ப்ரோ. ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான ஆப்பிள் அப்புறம் ஸ்வீட்லாம் கொடுத்துருக்காங்க. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். ஒன்றான வாழ்த்துக்கள் மாதிரி. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.